is Baiba from Divya Sundar and Deepa Sundar. ஐயோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிடி சமையல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. அண்ட் இன்னைக்கு வந்து ஃபேஸ் ரிவீலிங் ஹேப்பனிங்கும் நடந்திருக்கு. ரொம்ப நாளாக நாங்கள் வீடியோ போடவே இல்லை, சம் பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தனால. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லலாம் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்படி கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருந்தோம், அதனால நெக்ஸ்ட் வீடியோ எங்களால் போட முடியல. பட் இனிமேல் வந்து ரெகுலராக பண்ணுவோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் கொடுத்த மாதிரி சப்போர்ட் வந்து இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக கொடுங்க. எல்லாரும் இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த செட்டப்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே பரபரப்பா ரொம்ப டிவைனா தெய்வீகமா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க நவராத்திரி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து 2 வீட்ல என்னோட ஃப்ரெண்ட் வீடு அப்புறம் என்னோட அங்கிள் வீடு 2 வீட்லயும் வந்து ஒரு வீட்டுல பாரம்பரியமாவும் இன்னொரு வீட்டுல கிரியேட்டிவாவும் வச்சிருக்காங்க. 2 விதமான கோல் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நவராத்திரி வந்து நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து 9 days செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 3 days வந்து வீரத்துக்கு அடையாளமான துர்க்கைக்காகவும், நெக்ஸ்ட் 3 days வந்து செல்வம் தர லக்ஷ்மிக்காக செலிப்ரேட் பண்ணுவோம். லாஸ்ட் 3 days கல்விக்கு அடையாளமான கல்வி தர சரஸ்வதிக்காக செலிப்ரேட் பண்ணுவோம். இப்படி 9 days-ம் ஒவ்வொரு கடவுள் வச்சு அம்மன் அலங்காரம் பண்ணி வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. டெய்லி வந்து நிறைய பிரசாதம்லாம் கூட கொடுப்பாங்க. லாஸ்ட் 10th day தான் வந்து நரகாசுரனை வதம் பண்ற விதமா 10ஆம் தசரா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. தசரா வந்து மைசூர்ல வந்து ரொம்ப நல்ல கிராண்டா ரொம்ப விசேஷமா எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மைசூருக்கு அப்புறம் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில வந்து ரொம்ப விசேஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் 10ஆம் தசரா அன்னைக்கு வந்து நைட்டு 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அந்த டைம்ல தான் வந்து நிறைய சாமி வந்து தேர்ல அலங்காரம் பண்ணி வந்து நிறைய ஊர்வலமா வந்து கொண்டு வருவாங்க. தீபாராதனை எல்லாம் காட்டி வந்து அப்பதான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து 2 வீடு சொல்லியிருந்தேன் இல்லையா, பாரம்பரியமா ஒன்று கிரியேட்டிவா ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுல ரொம்ப பாரம்பரியமா வச்சிருந்தாங்கல்ல, அந்த வீட்டுல தான் நான் இருக்கேன். இப்போ அந்த வீட்டுல கொலு பொம்மை எல்லாம் பார்த்துட்டு எப்படி பண்றா எப்படி வச்சாங்க அது வச்சனால உங்களுக்கு என்ன ஃபீல்? அம்பா சாம்பவி அகிலாண்ட
சக்கரவாகினி சின்மயஹாசினி சிம்மமுகத்தினி தாழ் சரணம் சக்கரவாகினி சின்மயஹாசினி சிம்மமுகத்தினி தாழ் சரணம் அம்பா சாம்பவி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி தாழ் சரணம் ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீட்ல எல்லா கொலு எல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன பொம்மைலாம் இருக்கு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்த உடனே வந்து எங்களை தான் பூஜை பண்ண சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸா கிடைச்சது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், எங்க வீட்ல வந்து வருஷம் வருஷம் கொலு வைப்போம், 13 வருஷமா வச்சுட்டு இருக்கோம். பட் இந்த இயர் வந்து ஒரு ரீசனால வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கொலு வைக்கல, நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். நாங்க இங்க வந்ததுமே அவங்க வந்து எங்க கிட்ட நீங்க பூஜை பண்ணுங்கம்மா இன்னைக்கு அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப டிவைனா இருந்தது. நம்ம வந்து இந்த வருஷம் கொலு வைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் நம்ம பண்ணோம். நினைச்சிட்டே வந்தோம், நம்மள வைக்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தது. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்ப பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தானே யோசிக்கிறீங்க? இவங்க தான் வந்து இந்த கொலுக்கு ரொம்ப மெயினான ஒரு ஆளு. இவங்க வந்து பில்லர் ஆஃப் த ஹோம்னே சொல்லலாம். இவங்க தான் ஃபுல்லா இந்த கொலு எல்லாமே செட் பண்ணது எல்லாமே இவங்க தான். இவங்க வந்து நிறைய வருஷமா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவங்க கிட்ட ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கேட்டுட்டு எல்லாத்தையும் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்கணும்னு ஆசை இருந்துச்சு. இந்த கொலு வச்சதை பார்த்ததுக்கு அப்புறம் சார் நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்களோ நம்ம இவங்க கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய கொஸ்டின்ஸ் தோணுச்சு. ஸோ அவா கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவா கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ சொல்லுங்க. ஓகே அவா, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் டிவிஎம்சி ஹாஸ்பிட்டலில் 36 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன், ஹெல்த் சூப்பர்வைசராக. நீங்க எத்தனை இயரா கொலு வைக்கிறீங்க அவா? 55 வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு முன்னையும் அம்மா வீட்டில் எல்லாம் வச்சுருந்து எங்கள் வீட்டு கொலுக்கு சஷ்டியத்தை பொருத்தியே முடிஞ்சாச்சு. அவ்வளோ வருஷம் 55 வருஷமானா உங்க அம்மா அவங்க அம்மா வச்சிருந்தாங்களா இல்ல உங்க அம்மா அதுக்கப்புறம் நீங்க? 55 வருஷமா நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சின்ன பிள்ளையில 10 வயசு 8 வயசுல எங்க அம்மா அப்போ நீங்க தலைமுறையா வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இருக்கிறதுலயே உங்க வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கின பழங்காலத்து பொம்மைனா அது எதுன்னு சொல்லுவீங்க? இந்த முதல் 2 வரிசையில இருக்கிறது பெரிய பொம்மைகள் பூரா எங்க அம்மா வீட்டுல கொடுத்ததுதான். பழங்கால பொம்மைகள் எல்லாம் வெயிட். இப்போ உள்ள பொம்மையெல்லாம் வெயிட்டே இல்லையே. அவ்வா நீங்க வந்து 50 வருஷமா கொலு வச்சிருக்கேன், 55 வருஷமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இன்னும் வந்து நிறைய பொம்மை பார்த்தா வந்து பழைய பொம்மை மாதிரியே தெரியல, எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க பொம்மையெல்லாம்? பழைய பொம்மைகளெல்லாம் என் பேத்தி பெயிண்டிங் முடிச்சிருக்கா. அப்போ கொஞ்சம் வார்னிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி வார்னிஷ் பண்ணி புது பொம்மை ஆக்கிட்டேன் எல்லாமே. அதில் அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். எதாவது கொஞ்சம் விட்டு போயிருந்தாலும் அந்த பொம்மைகள்லாம் புது பொம்மைகளாக தெரியும், பழைய பொம்மைகள் மாதிரியே தெரியும். ஆமா, எந்த பொம்மையுமே வந்து பழைய பொம்மை மாதிரியே தெரியல, எல்லாமே புதுசா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். எல்லாரும் இருந்தால் பெரிய பெரிய புது பொம்மைகளாக வச்சுருக்கீங்க. அந்த காலத்து பொம்மைகள் பூரா வெயிட் ஜாஸ்தி, நல்லாவும் இருக்கும். நீங்க இத்தனை வருஷமா கொலு வைக்கிறனால ஒவ்வொரு வருஷமும் நீங்க என்ன சேஞ்சஸ் பாக்குறீங்க, என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? 3 நாளா வழிபடுறோம்ல துர்க்கையம்மன் எனக்கு வேண்டிய சக்தியை கொடுத்துருக்கா. இவ்வளோ வயசுலேயே நான் உழைச்சி பண்ணுறேன்னா லட்சுமி எங்களுக்கு வேண்டிய ஏதோ எங்களுக்கு வேண்டிய உதவியை அவளால் ஏண்டது எங்களுக்கு செய்கிறாங்க. கஷ்டம் இல்லாமல் படைக்கிறோம். சரஸ்வதி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி செல்வம் கொடுத்து பேரன் பேத்தி எல்லாம் நல்ல ஹையர் ஸ்டடீஸ் படித்து நல்ல முறையில் இருக்காங்க. அதுதானே வேணும். அம்மன் அருள் எங்களுக்கு 3 நாளும் நல்லா கிடைக்குது. அதை தான் விடாமல் நாங்கள் கொண்டு வச்சு 10 நாள் 9 நாளும் பூஜை பண்ணி எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுப்போம், மஞ்சள் குங்குமம் கொடுத்து எல்லாரையும் சின்ன பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்து. இப்போ வரவங்களுக்கு வந்து எதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க? அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்களா? அது எதுக்காக கொடுக்குறாங்க? நமக்கு திருப்திக்கு தான். நம்ம கொடுத்தா நம்ம ஞாபகம் இருக்கும்ல. இந்த வீட்டுக்கு கொலுவுக்கு போனோம், எங்கள் தெருவில் ஒரு அம்மா சொல்லும், 30 வருஷத்துக்கு முந்தி உங்கள் வீட்டில் நீங்கள் கொடுத்த கிண்ணம் நான் இன்னும் வச்சுருக்கேன்னு சொல்லுவோம். இப்போ கொலு பார்க்க வரும்போது கூட நல்லா அப்படியே அவங்கவுங்க மனசில் அது கொஞ்சம் நம்ம கொடுத்த கிஃப்ட்டும் மனசில் இருக்கும்ல அவங்களுக்கு.
அவ இப்போ வந்து 9 நாள் வந்து நம்ம பூஜை பண்ணுவோம்ல, அந்த 9 days பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதம் வைப்போம். எதுக்கா இந்த நாள் வந்து இந்த பிரசாதம் தான் வைக்கணும், இந்த நாள் இது வைக்கணும் அப்படின்னு இருக்கா? இல்ல நம்ம எதனாலும் வைக்கலாமா? 9 நாள் 9 பிரசாதம் போடுவோம். முதல் நாள் சக்கரை பொங்கல் இனிப்போட ஆரம்பிப்போம். சயின்டிஃபிக் பிரகாரம் சத்துள்ள உணவுகள் எல்லாம் சேரட்டும்னு, புரோட்டீன்ஸ் சேரட்டும்னு பயிர் வகைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிர் வச்சு சுண்டல் போட்டு எல்லாருக்கும் கொடுப்போம். இடையில புளியோதரை, வெண்பொங்கல், தேங்காய் சோறு எல்லாம் சில சமயம் 2 வீட்டில் கூட செய்வோம். பூம்பருப்பு எல்லாம் அப்படி கூட செய்திருக்கேன். அவ நீங்க வந்து இந்த 9 நாள் வந்து பூஜை பண்ணீங்களா? இந்த பூஜை முடிஞ்சதும் இந்த விரதத்தை வந்து நீங்க எப்படி முடிக்கிறீங்க? 9ஆவது நாள் நவராத்திரி தானே. 9 நாள் முடிஞ்சதும் 10ஆம் நாள் தசரா சப்பரம்லாம் வெளிவரதுனால நம்ம அதுக்கு முந்தின நாள் 9ஆவது நாளே பொம்மைகளை ரெஸ்ட்டில் வச்சுக்குவோம், படிக்க வச்சுக்குவோம். சாப்பிட்றதுக்கு 4-5 பொம்மைகளை படிக்க வச்சுட்டு மறுநாள் பூஜை பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம வந்து அவ்வா கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டோம். அவ்வா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும், நீங்களும் கண்டிப்பாக நிறைய தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீட்டில் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடு பார்க்க போகிறோம். அது வந்து என்னோட ஒரு அங்கிள் வீடு. அங்கிள் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் நல்லா கிளம்பி வந்திருக்கோம். 9 days வச்சா வந்து அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும், அவங்க எதுக்காக வைக்காங்க, அப்படி வைக்கும் போது அவங்களுக்கு என்ன மாதிரி ஐஸ்வர்யம் கிடைக்கும், எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக அவங்க வீட்டில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வந்தாச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்கே அப்படின்னா, ஒரு கொலு பார்க்குறதுக்கு இல்லை, ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டூருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ரூமை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான். அது எல்லாமே பார்த்ததும் உங்களுக்கு இது என்ன, இதுதான் நானும் பண்ணுவேனே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி. அதை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அதில் என்ன இருக்குது அப்படின்னே நமக்கு புரியும். நான் இதில் எப்படி பண்ணியிருக்காங்க, எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது 1 by 1 வீட்டில் ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது இதுதான் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரொம்ப அழகாக நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து நான் இப்போ உங்களுக்கு 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ரவுண்டாக அழகாக குட்டி குட்டியாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா குக்கர் கேஸ்கட் இருக்குல்ல, அதில் பண்ணியிருக்காங்க. இது வந்து அம்மன் முகம் வச்சு அதில் பட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இயர்பட்ஸ், அதை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி பேப்பர்ஸ் அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இந்த குட்டியாக வரிசையாக ஒரு 6 ஐட்டம் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா குட் நைட் ஆல் அவுட் இருக்குல்ல, அதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ராவை அழகாக குட்டி குட்டியாக மேலே கட் பண்ணி அதுலேயும் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7up பாட்டிலில் இது வந்து லீவ்ஸ் மாதிரி வச்சு அழகாக 7up ட்ரீயாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வீட்டோட லெஃப்ட் சைடு என்ட்ரன்ஸில் அழகாக இப்படி கிராஃப்ட் ஐட்டம்ஸில் பண்ணாலும் ரைட் சைட்லேயும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னா 2 ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்காங்க. தீக்குச்சியும் ஒரு பேப்பரில் த்ரெட்டாக வச்சு சுற்றி சுற்றி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே இந்த ஃப்ளார் மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே பாலித்தீன் கவர், நம்ம பால் கவர், மைதா அந்த கவர்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே என்ட்ரன்ஸ்லேயே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதான் வந்து ஹாட் பேக்கில் உள்ள ஹாட் பேக்கை வந்து சுற்றி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டில் நம்ம எல்லாரும் நிலம் பூவால் தொங்கிடுவோம். ஆனால் இங்கே வந்து த்ரெட்டாலே அழகாக அவங்களே ரெடி பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்தது கொலு வச்சிருக்காங்க. கொலு பொம்மை ஒரு 5 படியில பொம்மை வச்சிருக்காங்க. 3 அம்மன் அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அம்மனோட முகம் வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. 3 அம்மனுமே ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்ல டோர்ல வந்து அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பிஸ்தா மேல உள்ள அந்த தோடு இருக்குல்ல, அதை வச்சு அழகா ஃப்ளார் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சைட்ல நிறைய இதே மாதிரி நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது என்னன்னா சல்லடை இருக்குல்ல, அதுல வந்து அந்த ஃபில்டர்ல அழகா கீழே உள்ள அந்த நெட்டை கட் பண்ணிட்டு மேல உள்ள ஃப்ரேம்ல மட்டும் பாட்டில் கேப் அதெல்லாம் வச்சு அழகா ட்ரை பண்ணியிருக்காங்க.
மேலெல்லாம் வந்து அழகா அந்த யூஸ் அண்ட் த்ரோ காஃபி கப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரா போட்டு அதில் ஒரு லெமனை நூலில் வச்சு கட்டி அழகா அது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க, அழகா இருக்கு. அதுக்கப்புறம் சைடில் விண்டோவில் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி, அந்த ஃப்ரேமில் என்னென்னா ஊக்கு இருக்குல்ல, நம்ம சாரீக்கெலாம் பெரிய சேஃப்டி பின் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக த்ரெட்டை வச்சு சுற்றி அதை ஒரு ஃப்ரேம் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்ததும் உள்ள வீட்டுக்குள்ளே ரூமில் வந்ததும் டோரில் வந்துட்டு ஒரு ஃப்ரேம், ஒரு பிளேட் மாதிரி, அதில் வந்து அழகாக குட்டி குட்டி வாட்டர் பாட்டிலில் உள்ள குட்டி குட்டி பாட்டில் கேப் வச்சு சாரீ ப்ளவுஸ் சுடி அதுக்கெலாம் வைப்போம்லாம், அந்த லேஸ் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து செல்ஃபில் ஒரு 4 ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து குட்டி குட்டி பாட்டில் அதில் பண்ணது தான். எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஒர்க் இருக்குது. சின்ன சின்ன பொருள் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே நிறைய அழகாக குட்டி குட்டியாக ஏதாவது டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க எல்லாமே அழகாக இருக்குது. எல்லாம் பார்த்தோன்னே நமக்கு தெரியாது இவ்வளோ ஒர்க் இருக்கா, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். சின்ன சின்ன பொருளை கூட நிறைய ஒர்க் இருக்குது. இதெல்லாம் வந்து குக்கர் கேஸ்கட். குக்கர் கேஸ்கட்டில் ஃபிஷ்ஷு, எலிஃபண்ட்டு, பீகாக் இதை வந்து கூடையிலே பின்னி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் அந்த ரூமோட ஃபுல் வியூ. இது ஃபுல்லாமே வந்து ஒவ்வொரு செல்ஃபில் இருக்கிற ஒவ்வொரு ஐட்டம் வந்து கிராஃப்ட் ஒர்க் தான், எல்லாமே கிராஃப்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் நான் வந்து ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய எல்லா ஐட்டம்ஸுமே வந்து எடுக்க முடியல, அப்படி எடுத்தால் வந்து இதுக்கே வந்து ஒரு நாள் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் இப்போது சில ரொம்ப அழகாக இருக்கிற சில பொருட்களை மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப க்ரியேட்டிவான ஒன்று. என்ன அப்படின்னா பிஸ்கட். பிஸ்கட்லேயே வந்து ஒரு செல்ஃப்லேயே வந்து பிஸ்கட் தான் வச்சுருக்காங்க. அந்த பிஸ்கட்டில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிஸ்கட்லேயே பாத்தப் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு பொம்மையை படுக்க வச்சு அந்த பொம்மை பாத்தப்பில் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு மீட்டிங் ஹாலுக்கு டேபிள் கூட அழகாக பிஸ்கட் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து மேரி கோல்ட் அண்ட் மில்க் பிக்கீஸ் நினைக்கிறேன், இதில் தான் அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு சைடில் வந்து வீல் வந்து போலோ. அடுத்து இந்த ஸ்ட்ரீட் லைட் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஷேவிங் பிளேட், அதையே வந்து அழகாக பார்க்குறது ஸ்ட்ரீட் லைட் மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டி காஃபி கப்பு பிஸ்கட்லேயே அழகா, இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு பாக்குறதுக்கே. இந்த ட்ரெயினுக்கு இந்த வீலா வச்சிருக்காங்கல்ல போலோ முட்டாய், இந்த போலோ முட்டாயை மட்டும் யூஸ் பண்ணிட்டு அந்த டப்பா என்ன தூர போட்டுருவோமா என்ன அப்படிங்கிற தாட்ல அந்த டப்பாவை வச்சு ஒரு சிவன் பண்ணி வச்சிருக்காங்க, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போ ஒரு செல்ஃப்ல பார்த்தோம், அந்த செல்ஃப் ஃபுல்லாவே ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்தது. இப்போ வந்து அடுத்த ரேக் பார்க்கலாம். மேல உள்ள ரேக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிரட்டையை வச்சு ஒரு நெஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க, குருவி கூடு மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து சர்ஃபெக்சல் டப்பாவில் பண்ண ஒரு திங்ஸ் தான். அந்த சர்ஃபெக்சல் மூடியை வச்சு ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுதான் இது. இது வந்து ஒரு பொம்மைக்கு, அழகா பொம்மைக்கு வந்து அவங்களே ட்ரெஸ் பின்னி போட்டிருக்காங்க. பென் ஸ்டாண்டையே வச்சு இவங்க ஒரு டிஃப்ரெண்டான பென் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அழகா ஸ்கெட்ச் எல்லாம் வச்சு சைடில் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து ஸ்ட்ரா வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து நெட்டும் தீக்குச்சியும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறதுலாம் வந்து ஸ்கெட்சோட மூடி. இது எவ்வளோ அழகான ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து ஸ்கெட்சோட மூடி வச்சு இந்த ட்ரீக்கு அழகா லீவ்ஸ்லாம் வச்சிருக்காங்க. கீழே இருக்கிற இந்த சைக்கிளும் இதுவும் வந்து பேப்பர்ல பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பேப்பர் சைக்கிள் தான், பேப்பர்ல ஃபுல்லா த்ரெட்டை வச்சு சுத்தி அழகா ஒரு சைக்கிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த 7up பாட்டில்ல த்ரெட்டை வச்சு ஃபுல்லா சுத்தி ஒரு கப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ கிராஃப்ட் ஒர்க்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா எனக்கே கொஞ்சம் தள்ள சுத்துது தான். மேலே இருக்கிற இந்த ரெண்டும் வந்து கொக்கோ கோலா டின். இந்த கொக்கோ கோலா டின்னை யூஸ் பண்ணி நெட்டு மாதிரி ஒன்றும், அதுக்கப்புறம் சணல் வச்சு சுற்றி சுற்றி ஒரு ஃப்ளார் வாஷ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இனி நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து ஒரு மினியேச்சர் கிச்சன்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு அப்படியே கிச்சன் மாதிரியே இருக்கும். நான் ஜூமில் போனால் எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம் மாதிரியே இருக்கும், ஆனால் ரொம்ப குட்டி குட்டி. இது எல்லாமே வந்து மினியேச்சர் ஐட்டம்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு வீட்டில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே பக்காவாக இருக்குது. டைனிங் டேபிள்லேருந்து அயன் பாக்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃபேன், குட்டி குட்டி பாத்திரம்லேருந்து எல்லாமே இருக்குது. இது வந்து செல்ஃபில் பாத்திரம்லாம் வச்சுருப்போம்ல அது. இது பாத்திரம் கழுவி வைக்கிற ஸ்டாண்டு, ஸ்டவ் பக்கத்தில் சிலிண்டர், அதில் குக்கர், ஒரு அடுப்பில் வந்து பேன் இருக்குது, ஒரு அடுப்பில் வந்து குக்கர் இருக்குது.
அப்புறம் மிக்ஸி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் எல்லாமே இருக்குது. குட்டி டைனிங் டேபிள், அப்புறம் குட்டி கப் அண்ட் சாசர். டைனிங் டேபிள் மேலே வந்து நமக்கு சன்லைட் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கொடை. அதுக்கப்புறம் பாகுபலிக்கு அடுத்த சிவன், பெரிய சிவன் இதான் நினைக்கேன். ஒரு அழகா சூப்பரா வந்து பேப்பர்ல தர்மாக்கோல்லே பண்ணி வச்சிருக்காங்க இந்த சிவன். அதுலயே வந்து ஒரு பிள்ளையார் கூட இருக்காரு பக்கத்துல. அழகா இருக்கு இந்த சிவன் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பொம்மை, வீட்டில் இருக்கிற பொம்மையெல்லாம் சும்மா தூக்கி வைக்காம அந்த பொம்மைக்கு கூட அழகா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வச்சிருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸை வந்து இவங்களே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இவங்களே அழகா த்ரெட்டால பின்னி குட்டி பொம்மை கூட ஒரு ட்ரெஸ், பெரிய பொம்மைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சிருக்காங்க. அழகா இருக்கு இந்த ஃப்ராக்கு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு டெடிபியர் ரேக். ஃபுல்லா டெடிபியர், டாக்ஸ் எல்லாமே அழகா இருக்கு இந்த ரேக் பார்க்கறதுக்கு. இந்த ரூம் ஃபுல்லாவே பார்க்க சூப்பரா இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபுல்லாவே இந்த கிராஃப்ட் ஐட்டம் தான். இது எல்லாமே அந்த 1 வீக் அந்த கொலு டைம்ல பண்ண மாட்டாங்களா? இப்ப நாளைக்கு விஜயதசமி முடிஞ்சதும் நெக்ஸ்ட் இயர்க்கான எல்லாமே இப்பவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா? 1 இயரா உட்காந்து பண்ணி அது வந்து கடைசியில அந்த கொலுக்கு வைப்பாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கிரியேட்டிவா பண்ணி வைப்பாங்களாம். இப்போ இந்த வருஷம் வச்சது எதுவுமே நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த கொலுல இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பரா இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேஸ்ட் மெட்டீரியலில் செய்கிறது தான். ஒரு மூடியில் செய்கிறது, வாட்டர் பாட்டில் மூடி, அப்புறம் ஸ்டாலை, அப்புறம் ஹேண்ட் அது என்னது நம்ம சோப் டப்பாவில் வந்து சர்ஃப் எக்ஸல் பாட்டிலு எல்லாம் விதவிதமாக வித்தியாசமாக தான் தொடர்பகத்தில் கூட செஞ்சுருக்குறோம். அதில் மணிலாம் வச்சு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கோம். எல்லாமே வித்தியாசமாக செய்யணும். போன தடவை இந்த தடவை வித்தியாசமாக செய்யணுன்றதை செஞ்சிட்ருக்குறோம். இவ்வளோ நேரம் குலு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க, கிரியேட்டிவாக சூப்பராக இந்த இயர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிஸ்கட்டை வச்சு ஸ்பெஷலாக பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க வீட்டில் வந்து கொலு பொம்மை அதிகமாக இல்லை. கொலு பொம்மையை விட கிரியேட்டிவாக நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் நிறைய பண்ணியிருந்தாங்க. எதுவுமே வேஸ்ட் பண்ணல. சின்னதாக இருக்கிற தீக்குச்சி, பாட்டில் மூடி, 7up பாட்டில், ஸ்ட்ரா, பென், ஸ்கெட்சில் இருக்கிற அந்த கேப் முதற்கொண்டு எல்லா பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய எல்லாமே பண்ணாங்க. நீங்க பாத்துட்டு வந்த பின்ன என்ன தோணுதுன்னா, எந்த திங்ஸ்மே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம வாரியில் கூட அதை வச்சு கூட அழகா நிறைய ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இவங்க வந்து கொலு ஸ்டார்ட் ஆனதுக்கு தான் இல்ல, முன்னாடி ஒரு 1 இயராவே அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இந்த மாதிரி பண்ணி இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு கடைசி ஒவ்வொரு வருஷமும் ஒன்னொன்னு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணி வைப்பாங்களா. இதையே எல்லா வருஷமும் வைப்பாங்கன்னு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்டா ஏதாவது அவங்க பண்ணிட்டே இருப்பாங்களாம். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களே யாராவது கிரியேட்டிவா உங்க வீட்டுல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பத்தி பெரிய அக்கப்போராக அல்லவா இருக்கின்றது. சோ வீடியோக்குள்ள போலாமா? ஆளுக்கு ஒரு சொல்லி போடுங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. நீங்க லாஸ்ட் வீடியோ கொடுத்தோம். சோதிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 3 days வந்து செல்வம். A few moments later. ஃபர்ஸ்ட் 3 days வந்து செல்வம். 2 hours later. ஃபர்ஸ்ட் 3 days வந்து ஏய் அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்குல்ல. கூட பேசினா மறந்துட மாட்டானா. லாஸ்ட் 3 days வந்து கல்விக்கு அடையாளமான கல்வி தர்ற வந்து 1 eternity later. லாஸ்ட் 10th day வந்து யாரா நரகாசுரனா? அசுரன் தானே சொன்னீங்க. அசுரன் தனுஷா. ஓகே, நவராத்திரி அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாரும் மறுபடியும் முதல்ல இருந்தா 9 days. சாரி யுவரான, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் சோதிக்காதீங்க, டாக் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா யூடியூப்ல எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல டேக்லாம் பண்ணுவாங்க எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம. அண்ட் இந்த இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு ஓகே Hours later. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா திரும்ப One eternity later. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Bhavya from Deepa Sundar, Divya Sundar. Bye.